இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகுற 3 முடிச்சு சீரியலோட ஹீரோவான சூர்யாவை பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூர்யா இவங்க ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஹீரோ அப்படின்னே நம்ம சொல்லலாம். இவரை நிறைய சீரியல்ஸ்ல நம்ம வில்லனாவும் ஹீரோவாவும் பார்த்திருப்போம். இவரோட உண்மையான பெயர் நியாஸ் கான். இவர் 1987 ஜூலை மாதம் 21 பிறந்திருக்கிறாங்க. இவங்க அப்பா பெயர் ஜாஃபர், அம்மா பேரு சுஃபியா பீவி. இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்க பிரதர் இன் லா பேரு ரசீப் ரவுத்தர். இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு அக்கா ஹஸ்பண்ட் மச்சான் அந்த மாதிரிலாம் இல்லாம 2 பேருமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்களாம். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தானா, ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க என்னோட கிரேட் மோட்டிவேட்டர்ஸ். அவங்கள என்னைக்குமே நான் ஹேட்டர்ஸா பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் இவர் சின்ன வயசுல இருந்து இவர் ஃபாலோ பண்றதான். இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூர். அதுக்கப்புறம் அவர் வெக்கேட் ஆகி வந்தது தான் சென்னை. இவர் TKTM அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் BBA பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து அந்த இதுல ரொம்பவே இதா படிச்சிருக்கிறாரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இவருக்கு பெருசா சினிமா மேலலாம் எந்த ஆர்வமும் இருந்தது கிடையாது. 2008 கேரளால உள்ள கொல்லம்ல ஹியாண்டி இந்தியா அப்படிங்கறதுல சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா வேலை பார்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹோண்டா கார் கம்பெனில 2009 சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா வேலை பார்த்திருக்கிறாரு. 2014 அந்த 14 to 15 டைம்ல தான் தூர்தர்ஷன் நேஷனல் அப்படிங்கிற சேனல்ல இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போல இருந்து கிட்டத்தட்ட 2024 இப்போ வரைக்குமே அதுல அந்த பொசிஷன்ல தான் அவர் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஃபோர்த் அந்த கார் கம்பெனில அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் மேனேஜரா இருந்திருக்கிறாரு. 2017 ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் திரும்ப ரீஜாயின் 2020 போய் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2018 விஜய் டிவில என்ட்ரி கொடுக்கிறாரு. 2020 மலையாளத்திலையும் என்ட்ரி கொடுக்கிறாரு. அப்போ அங்க அந்த டைம்ல தான் அங்க ஒர்க் பண்ணிட்டு அட் த சேம் டைம் சீரியல்லையுமே நடிச்சிருக்கிறாரு. இவர் நடிச்ச சீரியல்ஸ் சூர்யா டிவி, ஏசியா நெட் சேனல் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்ல டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு தமிழ்ல வாய்ப்பு கிடைக்கும் போது இது எல்லாமே, ஏன்னா அந்த டைம்ல மலையாளத்துல சீரியல் நடிச்சதுனால இதுலயும் ஒர்க் பண்ணிக்கிட்டே பேலன்ஸ் பண்ணி அதுலயும் இது பண்ணியிருக்காரு. 2019 செப்டம்பர் மாதம் 8 இவருக்கு ஸ்ருதி சந்திரசேகர் அப்படிங்கிறவங்களோட திருமணம் நடக்குது. அலைன்ஸ் யூனிவர்சிட்டியில தான் அவங்க ப்ரொஃபஸரா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா HODயா இருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியலா இவர் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காரு. ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நம்மளுடைய ஒரு ஆசைக்காக நம்ம நடிப்போம், நம்மளுடைய திறமை என்னங்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துவோம், தெரியாத சில விஷயங்களை நம்மளும் கத்துக்குவோம் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டு நடிச்சதுதான் நிறைய சீரியல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. ஏன்னா கார் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டே சின்ன சின்ன சான்சஸ் தேடி இருக்கிறாரு. அப்போ பெருசா அது கிடைக்கல. மலையாளத்துல நடிக்கும் போதும் சரி, விஜய் டிவில நடிக்கும் போதும் சரி, இவர் ஃபேஸ் எல்லாம் ஓகே, உங்களோட ஃபேஸ் லுக் அழகா இருக்கு, ஆனா ஸ்கிரிப்ட் ஒன்னும் கரெக்டா டெலிவர் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. இவருக்கு செஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிச்ச கேமா, அதுதான் எப்பவுமே அவரோட ஃப்ரீ டைம்ல அவர் விளையாடுறதா. அது மட்டும் இல்லாம புக் ரீட் பண்றதும் ரொம்ப பிடிக்குமா. அதுல முக்கியமா ஷேக்ஸ்பியரோட புக்குனா ரொம்ப இஷ்டமா. இவருக்கு ஜீ தமிழ்ல சண்டைக்கோழி
அப்படிங்கிற சீரியல்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் புது புது அர்த்தங்கள் அப்படிங்கிற சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாரணம் ஆயிரம், பூவே செம்பூவே இப்படி நிறைய சீரியல்ஸ் கலர்ஸ் தமிழ்ல வந்து மந்திர புன்னகை அப்படிங்கிற சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாரு. அப்படிதான் மக்கள் மத்தியில ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு. புது புது அர்த்தங்கள் அப்படிங்கிற சீரியல்ல இவங்க தேவயானியோட பையனா நடிச்சிருப்பாங்க. அப்பதான் மக்களுக்கு நிறைய பேருக்கு ஓகே இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணும்போது மக்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுலயுமே வந்து மருமகள் தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இவர் வந்து பையனா இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள்ல தேவயானிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப பலரும் வந்து இவரை திட்டி நிறைய ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அப்படிதான் இவர் வந்து ஃபேமஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு கிடைச்ச வாய்ப்பு 3 முடிச்சு சீரியல். இதுல வந்து நம்ம ஸ்வாதியோட சேர்ந்து ரொம்பவே பெஸ்டா வந்து பண்ணியிருப்பாரு. இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. விறுவிறுப்பான கதைக்களத்தோட தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சன் டிவியோட பெஸ்ட் ஹீரோ அவார்டும் வந்து இவர் வாங்கியிருக்கிறாரு. ஜி தமிழ்லயுமே சண்டைக்கோழி அப்படிங்கிற சீரியலுக்கு பெஸ்ட் அவார்டு வந்து ஹீரோங்கிற அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இதுவே எனக்கு மிகப்பெரிய ரெகக்னேஷன். நான் என்னதான் பெரிய ஹீரோவா அந்த பிக் ஸ்கிரீன்ல இல்லைனாலும் இந்த ஸ்மால் ஸ்கிரீன்ல நான் பெஸ்ட் ஹீரோன்னு வாங்கினதே எனக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திருப்திகரமா சொல்லியிருக்காரு. இவருக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸை பத்தி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.